என்ன டோலுக்கு பயமா? பயமா இருக்கா? அதே பேரா? சரி, ஓகே. வணக்கம் துருவன். வணக்கம் சொல்லுங்களேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு செல்லக்குட்டிக்கு கேக் வந்திருக்கு. யார் கொடுத்து விடுறாங்க? திருவா அவன் பயப்படுறான். ஆக்களுக்கு என்ன பயப்படுறாரு. சரி, அப்ப அம்மா அம்மா உட்காங்க. அப்ப திருவனுக்கு யார் இன்னைக்கு கேக் கொடுத்துட்டு இருக்காங்க? யார் அப்பா? உங்களோட அப்பாவா? என்ன பேர் உங்களோட அப்பாவுக்கு? அந்த பேர்ல தந்து விடலையே எங்களுக்கு. ஆண்டியா? ஆண்டிக்கு என்ன பேர்? ரஷ்மினியா? உங்களோட ஆண்டியா இல்ல திருவண்டாண்டா? திருவண்டாண்டாவா? அப்படி ஒரு போய் தான் தந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன பேர் இல்ல, வேற ஒருத்தங்க தூரத்துல இருந்து தந்து விட்டுருக்காங்க. யார் கொடுத்து விட்டுருக்காங்க? அந்த பேர்லயே நிறைய. கேக்க வாங்குங்களேன். துருவனை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் பொம்மையை கண்டு கொஞ்சம் பயந்துட்டோம். சரி, அம்மா அம்மா கதைக்கலாம் தானே? அம்மா பயமா பொம்மைக்கு இல்லதானே? பொம்மை நீங்க அங்கால திரும்பி இல்லைங்க, கிட்ட போங்க. ஓகே ஓகே ஓகே, இங்க பாப்பா. ஹலோ, கதைக்க மாட்டீங்களா என்னோட? கேக்கு கேக்கு யார் தந்திருக்கு பிள்ளை? கேக் கார் கேக் தந்திருக்கு. விருப்பமா? கார் விருப்பமா உங்களுக்கு? தாத்தாவை தந்திருக்கிறார். தாத்தா சரியில்லை, பிள்ளையோட தாத்தா சரியில்லை. திருவன் கார் வேணுமா உங்களுக்கு? கார் பொம்மை வேணுமா? தரவா பொம்மை தரவா பிள்ளைக்கு? கார் வேணுமா பொம்மை வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும்? பொம்மை தானே வேணும். பக்கத்துல பொம்மைய தூக்கி வச்சிருக்க சொல்லியா பிள்ளையா? பொம்மை இருக்க தூக்கி பாருங்க, என்ன செய்யறது பாப்போம். தூக்கி கொடுங்க, தூக்கி கொடுங்க. சரி, அப்ப கேக்கோட சேர்த்து என்ன ஒரு கிஃப்டும் இருக்கு திருவனுக்கு. யார் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க சொல்லலையே. தாத்தாவா? தாத்தாட பேர் நீங்க சொன்னீங்க மதன், அந்த பேர்ல வேற இல்லையே. தாத்தாவா? சரி, ஏன் அவங்களை சொல்றீங்க? அவங்க தான் கொடுத்து விட்டுருப்பாங்க. நேசம் கூடவா? நீங்க நேசம் இல்லையா? அப்ப துருவன்னு அம்மா அப்பாவோட தாத்தா தானே நேசம். ஆனா பாருங்க, நீ தாத்தா கொடுத்து விடையில, அடுத்த பர்த்டேக்கு பிள்ளையோட தாத்தா கொடுத்து விடுவேன். சரியா? இன்னைக்கு இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப இன்னொரு கிஃப்டையும் பாப்பமா என்னண்டு. அவருக்கு சிந்தனைங்க இல்ல, அம்மா என்னோட கதைங்க. சரி, அவரை பொம்மையை பார்க்கட்டும். அப்ப என் மற்ற கிஃப்டையும் பாப்பமா என்னடா. இல்ல, விருப்பமானதை எடுத்துட்டா அப்படியே முன்னுக்கு வச்சு விடுங்க. அவருக்கு விருப்பமானதை கையில வச்சு பொம்மைக்கு தானே போறேன். பொம்மை வாங்குங்க. தேங்க்யூ சொல்றேன் பொம்மை பிள்ளைக்கு. அச்சா அச்சா, திருவன் குழப்படியா? சரியான குழப்படியா? அப்ப யார் கூட அதிகமா சேருவேன்? தாத்தாவோட தான். அப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, அவர் தெரியல தாத்தா. அப்படியா? சரி, அப்ப தாத்தா அவருக்கு கூப்பிடுக்க. இந்த தாத்தா தந்திருக்கிறாரு. தாத்தாவை கூப்பிடுங்க திருவன். எல்லா தாத்தாவையும் கூப்பிடல. யாரு எனக்கு தந்த சாக்லேட் பொம்மைக்கு கொடுக்கறது? சரி, நீங்க எந்த தாத்தாவை நீங்க யோசிக்கிறீங்க? என்ன பேர்? நீங்க பேர் சொல்லுங்க. ரெண்டு தாத்தா இருக்கு, ரெண்டு தாத்தாவும் நேசம். ஆனா இன்னைக்கு கிஃப்ட் தந்தது ஒரு தாத்தா தான். யார் அவர்? இல்லையே,
அவர் அடுத்த வருஷம் தருவாரா? நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, அவர் அடுத்த பர்த்டேக்கு தருவார். அப்ப அவரை விடுவாங்க. அப்ப மட்டும்தான் உங்களோட அப்பாக்கு இந்த பேர். சரி, எப்பா கூப்பிடுங்க. துருவனை தூக்கி வச்சிருங்க நீங்க. இந்த துருவன் பர்த்டேக்காக தாத்தா தான் கேக்கும் சாக்லேட் பாஸ்கெட்டும் தந்திருக்கிறார். இங்க ஸ்பெஷலா இன்னைக்கு ஒயிட் அண்ட் பிளாக் டோலும் வந்திருக்கு. விருப்பமா? துருவா இங்க பாருங்க. விருப்பமா பிள்ளைக்கு டோல்? விருப்பமா? வேணுமா? விட்டுட்டு போண்டா, உங்களோட விட்டுட்டு போண்டா, இவரை விட்டுட்டு போண்டா. சரி, அப்ப இன்னைக்கு தாத்தாக்கு என்ன சொல்லுவாங்க? கிஃப்ட் அனுப்பின தாத்தாக்கு என்ன அம்மா அப்பா சொல்ல போறீங்க? தாத்தாக்கு துருவனை ரொம்ப பிடிக்குமா? அதனாலதான் இன்னைக்கு துருவனுக்காக ஸ்பெஷலா கார் கேக் கொடுத்து விட்டுருக்கிறாரு. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன அப்பாக்கு சொல்ல போறீங்க மகனுக்காக? தேங்க்யூ தானா? அப்ப மருமகன் என்ன சொல்ல போறீங்க மாமாவுக்கு? மருமகன் தான் வந்ததுல இருந்து டோல் கொஞ்சிட்டு இருக்கிறா. ஆனா தாத்தா அனுப்பினது துருவனுக்கு. ஆனா இவரு தான் கொஞ்சிட்டு இருக்கு. சரி, ஓகேக்கா. இப்படியான உறவுகள் இப்ப இந்த காலத்துல இருக்கிறது பெரிய விஷயம். அதோட பேர பிள்ளைனாலே எல்லா தாத்தா அம்மம்மா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளை எல்லாம். இப்ப மூத்த பேரன் அதான் ரொம்ப விருப்பமா இருக்கிறார் போல இருக்கு. ஓகே, நீங்க இதே போல உங்களோட குடும்பம் நல்ல பாசத்தோட நிறைய காலம் இப்படியே இருக்கணும்னு நாங்க கடவுளோட சேர்த்து ஹகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. கேக் கட் பண்ணுவோமா?